பாருங்க, நம்ம சேவலையா மகன் வெள்ளக்காரி அழைச்சிட்டு வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒருத்தன் வந்தான், அண்ணன் பேரை கெடுக்க. இவன் என்னடா வெள்ளக்காரியோடவே வீட்டுக்கு வந்துட்டானே. சாரி சித்தப்பா, நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், என்னால கரெக்ட் டைம் வர முடியல. கடைசி காலத்துல எங்க அப்பாவுடைய முகத்தை கூட பார்க்க முடியாத பாப்பி ஆயிடுச்சு. இந்த படத்துல இருக்குதா என்னுடைய டேடி. இவர் தான் எங்க சித்தப்பா. அங்கிள். வணக்கம் சித்தப்பா. இது எங்க சித்தி. வணக்கம் சித்தி. சித்தி இல்லடி, மெட்டி. நம்மள மறந்தாச்சா? ஐ எம் சாரி. சோபியா, இவர் தான். ஹலோ, ஹவ் டு யூ டு? சித்தப்பா, அப்பாவை எரிச்சிங்களா இல்ல புதைச்சிங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. அந்த இடத்துல போய் முட்டி மோதி உருண்டு புரண்டு அழுதாதான் என் மனசு ஆறுதல் அடையும். சோகம் தாங்காம 2 பேரும் கருப்பு ட்ரெஸ்ல வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க சித்தப்பா, சுடுகாட்டுக்கு போவோம். அங்க ஏன்டா போகணும்? இந்த வீட்டையே சுடுகாடு ஆக்கணுங்கிற எண்ணத்தோட தானே நீ இந்த கோலத்துல வந்திருக்க. சித்தப்பா, வளர்த்த பிள்ளைய பாக்கணும்னு தான் எங்க அண்ணன் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இந்த கோலத்துல எங்க அண்ணா உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா உயிரை விட்டுடுவார். சோபியா டார்லிங், எங்க அப்பா இன்னும் சாகலையா? நம்ம பஸ்ஸுக்கு அப்புறம் தான் உயிரை விடுவானா? இந்த ட்ரெஸ் வேஸ்ட் போச்சுல. இதே ட்ரெஸ் போய் அப்பா பாப்போம். கமா. இல்ல, இனிமே ஒரு அடி எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. ஐயோ 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 ஐயோ, அட பாவி, உன் அத்தை தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. நீ வந்து என் பொண்ணவனுக்கு கட்டி கொடுக்கணும் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தனே, எவ்வளவு ஒரு தட்டக்காரத்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறியாடா? ஏண்டா உன்னை தட்டு கேட்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா? ஏன் நான் இல்ல இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை? டேய், இந்த குடும்பத்துல உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவன் எதை தெரிஞ்சுக்கிட்டான்? அடே சுந்தரம், என் பொண்ண மறந்துட்டியே. பழுத்த இலை மாதிரி இவன் உடம்ப பார்த்த உடனே என் பாவனை மறந்துட்டியேடா. என் அழகையெல்லாம் உரிச்சுக்கிட்டு வந்தவளாச்சே என் பொண்ணு. சுந்தரம், உன் கொல்லையில இருக்கிற கிளிய விட்டுட்டு எங்க இருந்தா ஒரு வெள்ள குரங்க பிடிச்சிட்டு வந்துட்டியே. வாடானின் குறும்பு மங்கி 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 யூ கண்ட்ரி. கையெடுங்க. அவ்வளவு கேவலமா பேசினா கோவராதா? இந்தடா புடிச்சுக்க. பெரிய பொண்டாட்டிய பிடிச்சுக்கிட்டு வந்துட்டான். என் பொண்ணுக்கு என்னடா ராணி, உன்னை விட அழகான மாப்பிள்ளைங்க 1000 பேர் கியூல வந்து நிப்பானுங்க. அடியே தம்பி, இதுதானா நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போன சத்தியத்தோட லட்சணம்? எதுக்கு எடுத்தாலும் அத்தா என்ன மட்டம் தட்டி பேசுறாருன்னு சலிச்சுக்குவே. இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம் சரிதானடா? அவரை பார்க்க உன்னை அனுமதிக்க மாட்டேன். பிள்ளை அப்பாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா, நீங்க போங்க, அப்பாவை போய் பாருங்க. யாருன்னு ஒதுக்கப்பட்ட ஒருத்தன் உங்க கூட பிறக்காத தம்பி அண்ணன். விவரமா சொன்னாதானே தெரியும். எங்க சேவல் அண்ணனுக்கு காஞ்சிபுரத்துல தீப்பாட்டு சிந்தாமணின்னு ஒரு தொடர்பு. அந்த தொடர்பை வச்சு பார்த்தா இவன் உங்களுக்கு தம்பி முறை வேணும். அதை வச்சு பாக்குறப்ப நான் உங்க 2 பேருக்கு சித்தப்பா வேணும். என்ன கரெக்டா? ஏன்டா இது நியாயமா? கட்டின பொண்டாட்டி இருந்த போது சிந்தாமணிகளை சேர்த்துக்கலாம், அவ பெத்த செல்வங்களை இங்கேயே வச்சு சீராட்டலாம். காதலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வீட்டுல சேர்க்க மாட்டீங்க இல்ல? சுந்தரம், எக்ஸ்கியூஸ் மீ சாந்தி, இவதான் என்னுடைய வைஃப் சோபியா. நான் அப்பாவை பார்க்கணும்னு வந்தேன், அத்தான் தடுக்கிறார். இது நியாயமா? நியாயம்தான் சாந்தி. நியாயம்னு தான் சொன்னேன். இப்ப உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா நான் பேச வரல. ஊசல அடிக்கிட்டு இருக்கிற உங்க அப்பா உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமையும் என் கடமையும் இல்லையா? அந்த உயிர் காப்பாற்றப்படணும்னா மிஸ்டர் சுந்தரம், நீங்க மட்டும் தனியா போய் எங்க அப்பாவை பாருங்க. உங்க வைஃப் கூட போனீங்கன்னா அதிர்ச்சி தாங்காம போயிடுவாரு. சோபியா டார்லிங், ப்ளீஸ் வாங்க. என்னண்ணா வா, என்ன அங்கே இருந்துகிட்ட? சுந்தரம் போறா, வா நாம் போகலாம். மாமா, உங்க புள்ள வந்திருக்காரு பாருங்க மாமா. டாடி, சுந்தரம் இப்பத்தானே வந்தான். அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா சுந்தரம். குமார் மாமா, வைத்தி உங்க பிள்ளையா? உங்க பிள்ளை. டாடி, நல்லா பார்த்து சொல்லுங்க, வைத்தி உங்க பிள்ளை தானா?
மாமா, ஏமா கண்களுங்கிற சுந்தரம் வந்துட்டான். இனிமே அவன் தான் உனக்கு துணை. கலகலப்பா இருக்குமா? உங்க கல்யாணத்தை பார்க்காம நான் கண்ணை மூடவே மாட்டேன். அம்மா, அது ஏதோ வருத்தம் இருக்கானா? விட முடிவு, ஆனா தேவையில்லாத முடிவு. நினைக்காத வாழ்வுக்கு இதுதான் நிரந்தரமான முடிவு. அணையெல்லாம் கரையறதும் இல்ல, ஆசையெல்லாம் நிறைவேறதும் இல்ல. உளிப்பட்ட காயத்துல துளி உப்பு பட்ட மாதிரி உன் மனசு வேதனையால துடிக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது சாந்தி. வைரத்துக்கும் கண்ணாடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நாம விவேகத்தை துணை கழிச்சுக்கணும். சாந்தி, நீ விரக்தறிஞ்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுனால உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வரலாம். ஆனா இந்த குடும்பத்துக்கு கல்லா மனசை மாத்திக்கிட்டு நான் வாழ்வதுதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. பிரச்சனைக்குரியவளா வாழ்வதை விட பிடமாகறதுதான் நல்லது. இதுதான் நல்லது. எந்த விவரமும் தெரியாத சேவல், எல்லா விவரமும் தெரிஞ்ச நீ இந்த நிலைமையில உன் முடிவு சரிதானான்னு யோசிச்சு பாரு. ஐயோ, என்னை ஏன் குழப்புற? சரிவுகள் துளிக்கிறதும் இல்ல, பிறகுகள் முளைக்கிறதும் இல்ல. உயிரோட போராடுற மாமாவுக்கு இனி என்னால நிம்மதி ஏது? கண்ணை காப்பாற்றுற இணைய போல குடும்பத்தை காப்பாற்றுறது பெண்களோட கடமையாச்சே. செயலற்ற நிலையில இருக்கிற சேவல் எல்லா காசாகி போன உன்னுடைய காதல். இதுல காதல் தான் பெருசுன்னு நினைச்சா உன்னுடைய சாவு சுயநலம். கடமைதான் பெருசுன்னு நினைச்சா உன்னுடைய வாழ்வு இந்த குடும்பத்தின் பொதுநலம். சாந்தி, குடும்ப பெண்கள் கன்றுக்கு வாழையா இருக்கணுமே தவிர மரத்துக்கு கோடாலியா இருக்க கூடாதுமா. டாக்டர்மா வந்திருக்காங்க. அம்மா, 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 அம்மா. வைத்திய, வைத்திய. என்ன சித்தி? நீங்க என்ன மருந்து வாங்கிட்டு வாங்க. நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சித்தி. ஐயோ, அம்மா. சித்தி, சித்தி. என்னப்பா? மருந்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? நல்ல பிள்ளை. அம்மா. ஐயோ, அம்மா. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே எத்தனை போராட்டம். முளைக்கும் நிலையிலே பயிர், முடியும் நிலையிலே உயிர்.